பிக் பாஸ்ல இந்த கல் எடுக்கிற போட்டியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 3 பேரு விலகிட்டாங்க. ஓரமா போயிட்டாங்க. ஆல்ரெடி ராணா அவர்கள் கையில அடிபட்டு வந்து வெளியில இருக்காரு. இந்த சைடு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம அருண், அதுக்கப்புறம் விஷால், சௌந்தர்யா அவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா மதிய நிலவரப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட கல்லே இல்ல. ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அத பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டாங்க. அடுக்கி வைக்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல அவங்ககிட்ட கல் இல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் கலைச்சு விட்டு அந்த கேம் ப்ளே பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, சுத்தமா இல்ல. எல்லாத்தையும் உருவனாப்புல ஆயிட்டாங்க. கல்லு ரொம்ப 2, 1 தான் இருந்துச்சு. அருணுக்கும் அடிபட்டுருச்சு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, விஷாலுக்கு அடிபட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம். யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல முத்துக்குமார், மஞ்சரி இந்த சைடுலாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஜெப்ரி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையா போராடிட்டு இருக்காங்க. "என்னடா எப்புட்றா ஜெயிச்சுரணும். ஏதாவது ஓரளவுக்கு நீ பண்ணிரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சைலண்டா வந்து ஒதுங்கி ஓரமா உட்காந்துட்டாங்க. வேணாம். நம்ம அப்படியே யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம். அவங்க வந்து அவங்களோட கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நம்மளுது முடிஞ்சு போச்சு. நம்ம இனிமே உட்காந்துருவோம். ஏன்னா அடிபட்டுருச்சு. இதுக்கு மேல போயிட்டு அதில வந்து கட்டி புடிச்சு உருண்டுகிட்டு ரொம்ப போட்டு நெருக்கிக்கிட்டுலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அங்க பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அப்படிங்கிறாப்புல தான் வந்து கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்ல எடுக்கக்கூடாம தடுக்கிறதுக்காக அவங்க விளையாடுற விளையாட்டே வந்து அல்டிமேட்டா இருக்குது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண், விஷால் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் ரொம்ப கடுமையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால இனிமே நான் போய் கலந்துக்கலடா, ஆள் ஓடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில உட்காந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப 4 பேர் உட்காந்துட்டாங்க. மீதி 9 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உள்ளுக்கு கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணி. பெரிய லெவல்ல சுவாரஸ்யமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வேற லெவல் நேத்துல இருந்து இந்த கேம் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து பெரிய லெவல்ல வெற்றி பெறது யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து பெஸ்ட் பிளேயரா இருக்கிறது. ஒரு சைடு அந்த பெஸ்ட் பிளேயர்னு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ஜெப்ரி இருப்பாரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு தான் தோணுது.